வசனம் என்ன சொல்லுகிறது? நம்மை நிர்மூலமாக்காமல் காத்தது தேவ கிருபை. It is the grace of God that sustained our life. Every day we walk by the grace. அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ நம்ம இல்லாமல் ஆயிருக்கணும், குடும்பம் இல்லாமல் ஆயிருக்கணும், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கணும். ஆனால் இது எல்லாம் காத்தது அவர் கிருபை என்று என்னோடு கூட சொல்றவங்களா கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் கூட சொல்லுவீங்களா? என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஜீவனை காட்டிலும் உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இன்னைக்கு உடைக்கப்பட்ட வாழ்ந்த நம் வாழ்க்கையை, நொறுங்குண்ட வாழ்க்கையை கட்டி எழுப்பினது தேவ கிருபை. யாரும் உதவி செய்ய இல்லை, உதவிக்கரம் நீட்ட யாரும் இல்லை. அன்று நேரமெல்லாம் நம்மை நடத்தியது தேவ கிருபை. வியாதியின் படுக்கையில் விசாரிக்க கூட யாரும் இல்லை என்று சொன்ன பொழுது அந்த கிருபை உள்ளவர் தான் உன்னை வந்து விசாரித்தார். அந்த கிருபை உள்ளவரை உயர்த்தும் வண்ணமாக சொல்லுவோம் அவரை பார்த்து, ஓ உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. எல்லாரும் சத்தம் உயர்த்தி, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்ல மாட்டீங்களா? உங்க கிருபைதான் தாங்குகின்றது, கிருபைதான் நடத்துகின்றது. ஆமாண்டவரே, உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் குடும்பத்தை வாழ வைத்ததும் என்னை வாழ வைத்ததும் உடைய கிருபை மாத்திரம்தான். அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆமென்.